Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Syahrul Ramadhan alladzi unzila fihi al-Qur'anu hudan linnas wa bayyinatin minal huda wal furqan. فَمَنْ شَهِدَ مِنْكُمُ الشَّهْرَ فَلْيَصُمْهُ وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. Sadaqallahul azim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அளவற்ற அருளாளனும் அளவிலா அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அத்தியாயம் 2, சூரத்துல் அல்-பக்ரா, வசனம் 185. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் இன்னும் நேர்வழியிலிருந்தும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்க கூடியதிலிருந்தும் தெளிவாக கூடிய சான்றுகளை கொண்டதுமான குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. எனவே உங்களில் எவர் அப்புனித மாதத்தை அடைகிறாரோ அதில் அவர் நோன்பு நோற்பாராக. இன்னும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணம் மேற்கொண்டோ இருப்பாராயின் அவர் நோன்பு நோற்காமல் வேறு நாட்களில் எண்ணி கணக்கிட்டு நோற்றிட வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் எளிதானவற்றையே நாடுகின்றான், மேலும் உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை. இன்னும் ரமலானுடைய நாட்களின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவுபடுத்துவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதின் பொருட்டு அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதை கொண்டு நாடுகிறான். வசனம் 186. நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அப்பொழுது நீர் கூறும், நிச்சயமாக நான் மிக அருகிலேயே இருக்கிறேன். என்னை எவரேனும் அழைப்பின் அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதில் கூறுவேன். எனவே அவர்கள் நேர்வழி பெறும் பொருட்டு எனது அழைப்புக்கு அவர்கள் வழிபடுத்தும், இன்னும் என்னையே ஈமான் கொள்ளட்டும் என்று நீர் கூறுவீராக. ஸதகல்லாஹுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் வபிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல் அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.
فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان الآخر الآية. وقال الله تعالى في موضع آخر يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله فدخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயானுடைய தலைப்பாக ரமலானின் பயிற்சியும் அதன் தொடர்ச்சியும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே அதி அவசியமான ஒரு தலைப்பாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எந்த காரணத்தை, எந்த நோக்கத்தை வைத்து அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ, அந்த ரமலான் அல்லாத மாதத்திலே அந்த நோக்கம் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதின் காரணத்தினால் மக்களிடத்திலே அலட்சியமான சூழ்நிலை உருவாகிவிட்டதின் காரணத்தினால் இந்த தலைப்பு அதி அவசியமானதாக இருக்கின்றது. படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நமக்கு கட்டளையிடும் பொழுது, ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த அளப்பெரும் பாக்கியம் நம்மிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மரண தருவாயிலே அது எக்காலமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது கலிமாவுடன் மரணிக்க வேண்டிய அவசியத்திலிருந்தும் இருக்கின்றோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். ஆனால் எப்பொழுது அல்லாஹ் வழங்குவான் என்று சொன்னால், இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலே இத்தகுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தக்வா உடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக, அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் சில விஷயங்களை கவனத்தில் மேற்கொள்ள வேண்டும். நோன்பினுடைய நோக்கத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும் பொழுது, அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இதே தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நோன்பினுடைய நோக்கமும் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வினுடைய இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயமும் நீங்கள் தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்த நாம் அந்த நோன்பின் வாயிலாக ஏனைய காலகட்டங்களிலே தக்வா உடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நோக்கம். அதனால்தான் மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்குட்பட்டு வாழாமல் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்க வேண்டும், தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அவனுடைய நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரமலானை கடமையாக்கி வைத்திருக்கின்றான்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது சொல்லுவார்கள், இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாவது பத்தை ரஹமத்தாகவும், இரண்டாவது பத்தை மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு தேடுவதற்காகவும், மூன்றாவது பத்தை இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்வதற்காகவும், இந்த மூன்று நிலையும் உங்களில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலான் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். காரணம், மனிதன் இதை வைத்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். முதலாவது பத்திலே மனிதன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய இறுக்கமான அந்த நிலையை தளர விட்டுவிட்டு, மனதிலே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான நிலையை விரிவாக ஆக்கிவிட்டு தளர்ச்சி ஏற்படுத்தி பிறரின் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய தன்மை உடையவனாக அவன் இருக்க வேண்டும். இதுதான் முதல் பத்தினுடைய நோக்கம். இரண்டாவது பத்திலே அந்த இலேசான மனத்தில், இறுக்கமில்லாத அந்த மனத்திலே பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த இரண்டாவது பத்தின் மூலமாக. மூன்றாவது பத்திலே பிறர் செய்த கொடுமையை மன்னித்து விட வேண்டும், அவருக்கு தண்டனையும் கொடுக்க கூடாது என்று அந்த தன்மை உருவாக வேண்டும். இந்த மூன்று தன்மையும் ஒரு மனிதனிடத்திலே உருவாகிவிட்டது என்று சொன்னால் அவனிடத்திலே தக்வா நிச்சயமாக இருக்கும் என்பதற்காக வேண்டிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானிலே அந்த பயிற்சியை தான் நாம் பெற்றோம். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்தோம். அந்த குறிப்பிட்ட ஒரு 13-14 மணி நேரத்திலே அல்லாஹ்வினால் எதெல்லாம் ஏனைய காலத்திலே ஹலாலாக ஆக்கப்பட்டிருந்ததோ அவை அனைத்தும் அந்த காலகட்டத்திலே ஹராமாக ஆக்கப்பட்டது. ஆகையினால் ஹலாலாக ஆக்கப்பட்ட அந்த விஷயத்தை இறைவனுடைய பொருத்தத்தை நாடி அந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக வேண்டி நாம் ஹராமாக ஆக்கி கொண்டோம். அதற்கு நாம் பயிற்சி பெற்றுக் கொண்டோம். இது ஏன்? ஏனைய காலங்களிலே ஹராமை விடுவது அவருக்கு எளிதாக ஆகிவிடும். காரணம், இந்த குறிப்பிட்ட இந்த ரமலான் மாதத்திலே ஹலாலை அவர் ஹராமாக ஆக்கிக் கொள்வதற்கு பயிற்சி பெற்று விட்டார் என்று சொன்னால் ஏனைய காலங்களிலே ஹராமை செய்வது அவருக்கு கஷ்டமாக ஆகிவிடும். ஹராமை மட்டும் நீங்கிக் கொள்வது அவருக்கு இலகுவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நாம் கடமையாக்கி வைத்திருக்கின்றோம் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்துடன் கூடிய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 29வது வசனம், 29வது அத்தியாயம் 69வது வசனம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை மேற்கொள்வதுடன் சில பண்புகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்குரிய சில உழைப்புகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்குரிய அந்த பயிற்சியினுடைய வாழ்க்கை ஏனைய காலத்திலே வாழக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வல்லதீன ஜாஹது ஃபீனா, நீங்கள் ஜாஹது என்று சொல்லக்கூடிய அந்த மனோ இச்சையை அடக்கி ஆளக்கூடிய, அல்லது இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, அல்லது தங்களுடைய நஃப்சுடன் போராடக்கூடிய, அல்லது எந்த விஷயமெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றது அதை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட போராட்டங்களில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஜாஹது ஃபீனா, நமது பொருத்தத்தை நாடி நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். ஜாஹது, நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள், போராடுங்கள், உங்களுடைய நஃப்சுடன் போராடுங்கள், எதிரிகளுடன் போராடுங்கள். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, மக்களுடைய உரிமை கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் போராடுங்கள். ஃபீனா, அது நமது பொருத்தத்திற்காக வேண்டி இருக்க வேண்டும். உங்களுடைய உள்நோக்கம் அதில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைக்காக வேண்டி நீங்கள் செல்லும் பொழுது லனஹ்தியன்னஹும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால் நாம் ஹிதாயத்தை தந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹிதாயத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்பை நம்மீது நாம் எடுத்துக்கொண்டோம். லனஹ்தியன்னஹும், நாமே ஹிதாயத்து தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஹிதாயத்துடன் ஒரு மனிதன் வாழுகின்றான் என்று சொன்னால் அது அவனுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும்.
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்கி விட்டான், நேர்வழியில் வாழக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு தந்து விட்டான். அதைவிட சிறந்த பாக்கியம் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் தருகின்றேன், என்னுடைய பொறுப்பில் என்றும் எடுத்துக் கொள்கின்றேன் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லநஹதி என்னஹும், நான் ஹிதாயத்தை தருகின்றேன், சுபுலனா என்னுடைய பாதையில். இரண்டு விஷயங்களும் மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஹிதாயத்து தருவது என்பது என்னுடைய பொறுப்பாக ஆக்கிக் கொண்டேன். எதை கொண்டு? சுபலனா, என்னுடைய வழியில் உங்களை நான் ஹிதாயத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். என்னுடைய பொருத்தம் எந்த வழியில் இருக்கின்றதோ அதற்காக வேண்டி நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏனென்று சொன்னால் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, யாரிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறு கொள்கை இருக்கின்றதோ, வேறு செயல்பாடுகள் இருக்கின்றதோ, வேறு வழிமுறைகள் இருக்கின்றதோ அவரிடத்திலிருந்து ஃபலன் யுக்பல மின்ஹு, ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கபூல் செய்து கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆக எந்த வழியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால், இறைவன் எதை அங்கீகரித்தானோ, எந்த வழிமுறையை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதைத்தான் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு காட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காலகட்டத்தை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஈமானுடைய விஷயத்தில் கவனம் இல்லாமல் நாம் சற்று வெளியே சென்று வந்து விட்டோம் என்று சொன்னால் ஈமானை பறிகொடுத்து விட்டே வரக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக்கப்பட்டு இன்றைய காலகட்டத்தை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். யாரிடத்திலாவது 2 நிமிடம் பேசுவோம் என்று சொன்னால் ஈமான் பறிபோய்விடக்கூடிய சூழ்நிலை. எதையாவது சிந்தனை செய்தோம் என்று சொன்னால் ஈமான் பறிபோய்விடக்கூடிய சூழ்நிலை. சந்தர்ப்பம் அப்படித்தான் அமைந்து விட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அல்லாஹ் ஒரு விஷயத்திற்காக வேண்டி பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். என்ன விஷயம் என்று சொன்னால், நாம் ஹிதாயத்தை தருவோம். எப்படிப்பட்ட ஹிதாயத்தை என்று சொன்னால், சுபலனா, நம்மால் பொருந்தி கொள்ளப்பட்ட வழிமுறையில் உங்களை நடாத்தி செல்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதற்குரிய முயற்சி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன பாடுபட்டோம், அந்த பாடுபட்டத்தினுடைய விளைவாகத்தான் இறைவனுடைய வெகுமதி கிடைக்கும் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானுடன் வாழ வேண்டும், அல்லாஹ்விற்கு பொருத்தமான வழிமுறையில் வாழ வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தானாக வந்து விடாது. நாம் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு சில தர்ம சங்கட்டமான சூழ்நிலைகள் வரும். நமது ஈமானை பறிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். அமல் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் போராட்டம் நடத்த வேண்டும். மனதால் போராட்டம் நடத்த வேண்டும். ஷைத்தானுடன் போராடி கொண்டிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு போரில் இருந்து திரும்பி வரும்பொழுது ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுக்கு சொல்வார்கள், சிறிய போரில் இருந்து வந்திருக்கின்றோம், நாம் மிகப்பெரிய போரை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட போர் என்னவென்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தரும் பொழுது, உங்களுடைய நஃப்ஸுடன் செய்யக்கூடிய, உங்களுடைய மனதுடன் செய்யக்கூடிய போராட்டம் என்று சொன்னார்கள். அதனால்தான் நபிகளார் விளக்கி தரும்போது அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்று சொல்லக்கூடியது இந்த இடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி நெஞ்சை தட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். காரணம், ஒரு மனிதன் சரியான முறையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனோபாவத்தை அவன் சிந்தனை செய்தாலே போதும், அவனுடைய மனசாட்சி அவன் தட்டி பார்த்தான் என்று சொன்னாலே போதும், அவனுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு ஏதுவானதாக அது ஆகிவிடும். அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத ஒரு செயலை செய்யும் பொழுது உள்ளத்திலே ஒரு குறுகுறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அப்படிப்பட்ட நிலைக்கு சமாதானம் சொல்லாமல் உண்மையிலேயே நாம் செய்யக்கூடியது தவறு என்பதை விளங்கிக் கொண்டவனாக அவன் சில முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் வெற்றியை தருவதற்கு காத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், நஃப்ஸுடன் போராடக்கூடிய தன்மை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் அவனிடத்திலே போரிட்டுக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த வாக்கியத்தை ஜாஹது ஃபீனா, நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நாம் ஹிதாயத்தை தருவோம், லனஹதியன்னஹும் சுபலனா என்று சொன்னால் நம்மால் பொருந்தி கொள்ளப்பட்ட வழிமுறையின் பிரகாரம் உங்களை நடாத்தி செல்வோம் என்று சொல்லி அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றார். குழப்பமான இந்த காலகட்டத்திலே, ஈமான் பறிபோய்விடும் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே
மூமின்களிடத்திலே இந்த முயற்சி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதியை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை விட வேறு என்ன வெகுமதி தர வேண்டும்? நிரந்தரமான உலகத்திற்கு எது காரணமாக அமையுமோ அப்படிப்பட்ட ஹிதாயத்தை தன்னுடைய புறத்திலிருந்து தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன் என்று அந்த சூறாவையே அல்லாஹ் முடிக்கின்றான். அப்படிப்பட்ட ஹிதாயத்திற்காக வேண்டி போராடக்கூடிய, ஹிதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய நஃப்ஸை அடக்கி ஆளக்கூடிய, இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மூமினிடத்திலும் நான் இருக்கின்றேன். லமஅல் முஹ்ஸினீன், அவர்கள் மீது இஹ்சான் செய்யக்கூடியவனாக, அவர்கள் மீது கிருபை புரியக்கூடியவனாக நான் அவர்களுடன் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வெகுமதியை நாம் கவனத்தில் மேற்கொண்டு நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தந்திருப்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ரமலானை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அந்த ரமலானுடைய நோன்பை நோக்கும் பொழுது அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆக வேண்டும், அவன் இறையச்சமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாம் இதை தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வேறு எந்த காரணத்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை. ரமலானில் எத்தனையோ அமல்கள் செய்திருப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே. இப்பொழுதுதான் கடந்து சென்றது, சில தினங்களே ஆகின்றது. சிறிது கற்பனை செய்து பார்ப்போம், உள்ளத்தினுடைய நிலைமையை நாம் பார்ப்போம். ரமலானில் எப்படிப்பட்ட நிலை? தொழுகை, நோன்பு, ஜகாத் என்று சொல்லக்கூடிய, திக்ர், திலாவத் என்று சொல்லக்கூடிய ஏராளமான இபாதத்துகளுடன் நாம் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம். ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது மனதிலே ஒரு ஆனந்தமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உந்துதலும் ஒரு ஆர்வமும் எல்லாம் நிறைந்து காணப்பட்ட அந்த ரமலான். ஆனால் அந்த ரமலானுக்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி அமைகின்றது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கும். பெரியவர்கள் விளக்கம் தருவார்கள். ஹஜ் மக்பூல் ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு சென்று வருகின்றார், அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹஜ் மப்ரூர் அவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் ஹஜ் செல்வதற்கு முன்பதாக எத்துணை தீய காரியங்களிலே ஈடுபட்டு இருந்தாரோ, எத்தனை அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத செயல்பாட்டில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாரோ அவை அனைத்தையும் விட்டு அவர் நிறுத்திக் கொள்வதாகும். இறைவனுக்கு பொருத்தமான வழியில் தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்வதாகும். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருவர் மேற்கொண்டார் என்று சொன்னால் அவருடைய ஹஜ் மக்பூல் ஆகிவிட்டது, அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் என்பதாக நமக்கு விளக்கி தந்தார்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதன் ரமலானிலே நோன்பினுடைய காலத்திலே செய்த இபாதத்தை அதை கொண்டு முழுமையான பிரயோஜனத்தை அடைந்து கொண்டான் என்று சொன்னால் ஏனைய காலகட்டங்களிலே அவனுடைய வாழ்க்கையில் அந்த தாக்கம் அப்படியே நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உண்மையான முறையிலே அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நோன்பை அவன் நோற்றிருக்கின்றான், அந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று பொருளாகும். எப்பொழுது ரமலானுடைய பெருநாள் முடிந்து விட்டதோ, எப்பொழுது ரமலானுடைய பிறை பார்க்கப்பட்டு பெருநாள் கொண்டாடப்பட்டு விட்டதோ, ஷரியத்தை உடைத்தெறியக்கூடிய, ஷரியத்தை தூள் தூளாக ஆக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு மூமின் இறங்குகின்றான் என்று சொன்னால் அவனுக்கும் ரமலானுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் அவன் ரமலானை கடத்தியிருக்கின்றான் என்பதுதான் பொருள்படும். நாம் இன்றைய சூழ்நிலையில் அதைத்தான் கண்டுகொண்டிருக்கின்றோம். வட்டி வாங்கக்கூடியவர் ரமலான் வந்தது என்று சொன்னால் நோன்பு வைக்கின்றார், விபச்சாரம் செய்யக்கூடியவர் நோன்பு வைக்கின்றார், தவறான செயல்பாடில் ஈடுபடக்கூடியவர் நோன்பு வைக்கின்றார். ஆனால் எல்லோரும் நோன்பு வைக்கின்றார்கள், யாரும் அதை விட்டு பின்வாங்கவில்லை. ஆனால் ரமலானுக்கு பிறகும் அதே செயலில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் ரமலானினுடைய தாக்கம் அவர்களில் ஏற்படவில்லை. தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் ஏற்படுவதற்காக வேண்டிய ரமலானை நாம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தாற்பயத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய உள்ளத்தில் அந்த தாக்கம் ஏற்படவில்லை. பார்க்கின்றோம் அல்லவா, ஈதை எப்படி கொண்டாடுகின்றார்கள்? தொழுகை முடித்துவிட்டு சென்றதற்கு பிறகு ஹராமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களைத்தான் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். எப்படி ரமலானுக்கு முன்பதாக தங்களது வாழ்க்கையை குடியும் கூத்துமாக அமைத்துக் கொண்டார்களோ, ஈதினுடைய தினத்திலும் சந்தோஷம் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் ரமலானை வைத்து என்ன பிரதிபலனை இவர்கள் எதிர்பார்த்தார்கள்? ரமலானை வைத்து எந்த பாடத்தை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள்? ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய அந்த தாக்கம் ஏனைய 11 மாதங்களிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானிலே
ஹலாலை கூட ஹராமாக ஆக்கி வைத்து பழக்கப்பட்டிருந்த அந்த மனம் ஏனைய காலகட்டத்திலே ஹலாலை ஹலாலாக பின்பற்றுவதற்கும் ஹராமை ஹராமாக விட்டு விடுவதற்கும் அவர் மிக எளிதாக கடமையாக்கப்பட்டிருக்கின்றார். எளிதாக அதை கடைபிடிப்பார். அவருக்கு எந்தவித சிரமமும் இருக்காது. காரணம் ரமலானிலே பயிற்சி பெற்று விட்டார் என்பதற்காக வேண்டி. இதனால்தான் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, ரமலானுக்கு பிறகு நமது வாழ்க்கை சரியான முறையிலே அமையவில்லை என்று சொன்னால் ரமலானை வைத்து எந்தவித பிரயோஜனத்தையும் அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற விஷயத்தை ஒரு ஹதீஸின் மூலமாக நபிகளார் விளக்கி தருவார்கள். மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதா தாமஹு வ ஷராபஹு ரவாஹு நஸயி வ அபூ தாவூத் வ இப்னு மாஜா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலானை பெற்றுக்கொண்டு தீய பேச்சை அவன் விடவில்லையோ, கெட்ட செயல்பாடுகளை விட்டும் அவன் திருந்திக் கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்விற்கு எந்தவித தேவையும் இல்லை, இறைவனுக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்விற்கு எந்தவித அவசியமும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இத்தனை கோடி மூமின்களும் நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால்தான் அந்த மூமின்களுடைய நோன்பின் காரணமாக அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து உயர்ந்து விடும் என்பது நிச்சயமாக கிடையாது. அதே நேரத்திலே எல்லோரும் சேர்ந்து நாங்கள் நோன்பு வைக்க மாட்டோம் என்று சொல்லி புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தகுதியில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடாது. இறைவனுடைய தகுதிக்குட்பட்டு அவன் இருப்பான். நாம் நோன்பு வைப்பதின் மூலமாக அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டான், அல்லது நாம் நோன்பு வைப்பதின் மூலமாக நோன்பை விடுவதன் மூலமாக அல்லாஹ்விற்கு குறைவு ஏற்பட்டு விட்டது என்பது நிச்சயமாக கிடையாது. ஆகினால் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, உங்களுடைய நோன்பு வெறும் பட்டினி கிடைப்பதாக, உங்களுடைய நோன்பு எந்தவித பிரயோஜனமும் அற்றதாக இருக்கின்றது என்று சொன்னால் அதனால் இறைவனுக்கு எந்தவித அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நீ உணவை விட்டு விடுவதிலோ, நீ பானத்தை குடிப்பதை விட்டும் நிறுத்திக் கொள்வதிலோ அல்லாஹ்விற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார். நோக்கம் என்ன? நோன்பினால் பிரயோஜனம் இருக்க வேண்டும். நோன்பினால் அந்த பிரதிபலன் மற்ற ஏனைய காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி வாழக்கூடிய நன்மக்களாக அவரை ஆக்க வேண்டும். நோன்புக்கு முன்னால் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார். நோன்பின் பெற்ற பயிற்சியின் காரணமாக தீய வார்த்தையை கூட பிறருக்கு பேசக்கூடாது, பிறருடைய உரிமையை பறிக்க கூடாது, பிறருக்கு கஷ்டப்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று நோன்பில் பயிற்சி பெற்று விட்டதின் காரணமாக இந்த சிறிய பாவத்தை விடுவதற்கும் அவர் பயிற்சி பெற்று விட்டார். பெரிய பாவத்தை எளிதாக அவர் விட்டு விடுவார். பெரிய பாவத்தை அவர் நினைத்து பார்ப்பார். இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட நாம் கவனத்தில் கொண்டிருந்தோம், இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி நாம் செய்வது என்று சொல்லி இலகுவாக அவர் விட்டு விடுவார். அதற்கு முன்பதாக மது அருந்திக் கொண்டிருந்தார். ஆனால் எப்பொழுது ரமலான் மாதம் வந்ததோ பயிற்சி பெற்று விட்டார். ஹலாலை மட்டும் முன்பே, ஹலாலை விட்டும் நான் எதை தடுக்கப்பட்டிருக்கின்றதோ ஹராமை விட்டும் அதை விட்டு தவிர்த்து கொள்வேன் என்ற அந்த பயிற்சி பெற்று விட்டதின் காரணத்தினால் நோன்பிற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை சரியான முறையிலே அமைந்து கொண்டது. ஹராமான குடிபானங்களை அவர் பயன்படுத்த மாட்டார். வட்டி வாங்கக்கூடியவராக இருந்தார், பொய் சொல்லக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆனால் ரமலானுக்கு பிறகு அவருடைய அனைத்து அமல்களும் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர்தான் ரமலானை வைத்து பிரயோஜனத்தை அடைந்து கொண்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தக்வாவினுடைய வாழ்க்கையை சஹாபாக்கள் மேற்கொண்டதின் காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொன்னார். சாதாரணமான தியாகத்தினுடைய தியாகம் இல்லாமல் அவர்களிடத்திலே வரவில்லை. மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்கள், மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொண்டார்கள், மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உபைதா இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக நெருங்கிய தோழர், நபிகளாருக்கு மிக பிடித்தமானவர். ஆனால் ஒரு சில காலகட்டத்திலே தொழுகை முடித்து விட்டதற்கு பிறகு விரைவாக தங்களுடைய வீட்டிற்கு ஓடிவிடுவார். அப்படிப்பட்டவர் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த உபைதா இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி
தொழுது முடித்ததற்கு பிறகு இல்லத்திற்கு ஓடிவிடுகின்றார், சென்று பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிய போது 2 சஹாபிகள் சென்று பார்த்து வருகின்றார்கள். இந்த சஹாபி வீட்டிலே அழுது கொண்டிருக்கின்றார் என்று வந்து நபிகளாரிடத்திலே சொன்ன போது அவரை அழைத்து வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அழைத்து வரப்பட்டது. ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? ஏன் தொழுகை முடித்து விட்டதற்கு பிறகு எப்பொழுதும் என்னிடத்தில் இருந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுகின்றீர்களே என்று சொல்லி கேட்ட போது அந்த உபைதா இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயத்து இறங்கியது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்கள் நபியினுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். அப்படி நீங்கள் மரியாதை குறைவாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நிலைமை எதுவாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய அமலை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அமலை பாதுகாப்பதுதான் முக்கியமான விஷயம். அமல் செய்வது பெரிய விஷயம் அல்ல. இவ்வளவு ஒரு மாத காலம் பூராவும் கஷ்டப்பட்டு நாம் நோன்பு நோற்றோம், கஷ்டப்பட்டு அதிகமான இபாதத்துகளை செய்தோம், திலாவத்துகளை செய்தோம், திக்ருகளை செய்தோம், எல்லா அமல்களையும் மிக ஆர்வமாக நாம் செய்தோம். ஆனால் அந்த அமலை நாம் பாதுகாத்தோமா? அந்த அமலை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால் மறுமை வரை அதனுடைய பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், வல் பாக்கியாத்து சாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாப். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எந்த அமலை மறுமை வரை நீங்கள் மிச்சமாக வைத்திருக்கின்றீர்களோ, அமல் செய்வது பெரிதல்ல, அந்த அமலை பாதுகாக்க வேண்டும், அதை என்னுடைய சன்னிதானம் வரை அதை கொண்டு வர வேண்டும். நீங்கள் அப்படி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நான் வெகுமதியை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கைருன் இன்த ரப்பிக, அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் அமல் செய்தோம், எவ்வளவோ இபாதத்துகளை செய்தோம், ஆனால் அதை அல்லாஹ் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த உலகத்திலே செய்து அதனை எந்தவித பிரயோஜனமற்றதாக ஆக்கிவிடாமல், யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே இந்த அமலை பார்த்து என் மீது இறக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை களைந்துவிட்டு நான் செய்த முயற்சியினுடைய ஒரு காரணத்திற்காக வேண்டி எனக்கு நீ நன்மையை தர வேண்டும் என்று அஞ்சியவனாக அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்த வேண்டும், அமலை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த விஷயத்தை, இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சஹாபாக்கள் உள்ளத்தில் இருத்தி கொண்டதின் காரணத்தினால்தான் நாம் செய்யக்கூடிய அமல் வீணானதாக ஆகிவிடக் கூடாது என்ற அந்த கவலை அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்பட்டதின் காரணத்தினால்தான் இந்த உபைதா இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை தொழுகை முடித்து விட்டதற்கு பிறகு உடனே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கிவிட்டது. காரணம், ஏதோ நம்மை அறியாமலும் நபிகளுக்கு முன்னால் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், நம்மையே தெரியாமல் சில விஷயங்களை பேசிவிட்டோம் என்று சொன்னால், நமக்கு அறியாமல் நமது அமல்கள் வீணானதாக ஆகிவிடும், அழிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி அஞ்சக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிவிட்டதின் காரணத்தினால் அவர்கள் சென்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்று நாம் ரமலானிலே எத்தனையோ இபாதத்துகளை நாம் செய்தோம். ஆனால் அந்த இபாதத்துகள் நம்மிடத்திலே நிரந்தரமாக இருக்கின்றதா, அதனுடைய பிரயோஜனத்தை நாம் நிரந்தரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் அந்த விஷயத்தை கவனத்தில் மேற்கொள்ள வேண்டியதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் அந்த விஷயத்திலே ஆர்வம் காட்டினார்கள். நமது அமல் பால்பட்டு போய்விடக் கூடாது, நாம் தியாகம் செய்ய வேண்டும், தியாகத்தினால் தான் அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கின்றது, அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான நன்மையை தருவான் என்ற அடிப்படையிலே அந்த விஷயத்தை கவனத்தில் அவர்கள் கொண்டதின் காரணத்தினால் தான் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தந்தான். அந்த ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தந்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் இந்த வசனத்தின் மூலமாக 3 விஷயங்கள் ரமலானின் மூலமாக பயிற்சியாக நமக்கு தெளிவாக விளக்கி காட்டப்படுகின்றது. ஒன்று, எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு எல்லா சூழ்நிலையும் நாம் அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் ரமலானுடைய நோக்கம். இரண்டாவது, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சம் எல்லா நேரத்திலும் நம்மிடத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம். மூன்றாவது, அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்படும் காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தன்மைகள்
இதை வைத்து ரமலானை வைத்து நாம் பாடம் கற்பித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக இறைவனுக்கு எக்காலமும் அடிபணிய வேண்டும் என்ற தன்மை நம்மிடத்திலே உருவாக வேண்டும். இந்த தன்மை இல்லை என்று சொன்னால் ரமலானை வைத்து நாம் எந்த பிரயோஜனத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது. இரண்டாவது தன்மையாக எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, எப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள். அதல்லாமல் வெறும் பெயரளவில் அஞ்சக்கூடியவனாக அல்லது சில நேரத்திற்கு மட்டும் அஞ்சக்கூடியவனாக, அஞ்ச வேண்டிய ஹக் உரிமை எப்பொழுது எப்படி எந்த விதத்தில் இருக்குமோ அந்த விதத்தில் உங்களுடைய அச்சம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி, அதே நிலையிலே அதே அச்சத்திலே அதே சூழ்நிலையிலே உங்களுடைய மரணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதைத்தான் ரமலான் பயிற்சி வைக்கின்றது. நம்மை அல்லாஹ் எக்காலமும் பார்த்து கொண்டிருக்கின்றான். காரணம், ரமலானிலே நாம் எப்படி இருந்தோம், தனிமையாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி, எது ஹலாலோ அதை செய்வோம், எது ஹராமோ அதை விட்டும் தவிர்ந்திருப்போம். தனிமையில் இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி நாம் எந்த தவறையும் செய்துவிட மாட்டோம். உடனே நமது உள்ளம் சொல்லும், நோன்பினுடைய காலத்தில் இந்த தவறை செய்வதற்கு எப்படி உனது மனம் தூண்டுகின்றது என்று சொல்லி மனதிற்கே நாம் பாடம் கற்பித்துக் கொடுப்போம். காரணம், அந்த நோன்பினுடைய பரக்கத்தால். இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நோன்பை வைத்து நாம் பயிற்சி பெறுவோம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகையினால் தான் இந்த மூன்று தன்மைகளும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். அவனுக்கு அஞ்சக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அதே போன்று சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இந்த மூன்று நிலையும் ஒரு மூமினிடத்திலே இருந்தது என்று சொன்னால்தான் அவன் ரமலானை வைத்து முழுமையான பயிற்சியை பெற்றுக் கொண்டான். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் ஆட்கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் ஒரு சிறிய ஊசலாட்டத்திற்குள்ளாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஹல்லலா நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று ஒரு முறை முடிவு செய்கின்றார்கள். எப்படி முடிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் நினைக்கின்றார்கள், நபிகளாருடைய முன்னால் அமர்ந்திருந்தால், நபிகளாருடைய சொஹபத்திலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது உள்ளம் அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் சொர்க்கம் நரகத்தை பற்றியும் இதே சிந்தனையிலே இருக்கின்றது. எப்பொழுது பள்ளியை விட்டு வெளியே வந்து விடுவோமோ, நாம் வீட்டினுடைய சூழ்நிலையிலே, குடும்பத்தினுடைய சூழ்நிலையிலே, வியாபார தொழில்துறை சூழ்நிலையிலே நாம் அகப்பட்டுக் கொள்கின்றோம். அந்த மனோபாவம், அந்த மனோநிலை இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. இது ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருப்பதின் காரணத்தினால் இது முனாஃபிக்கான தன்மையாக இருக்கும். வெளிப்படையில் ஒன்று, உள்ரங்கத்தில் ஒன்று, அல்லது முதலில் ஒன்று பின்னால் ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிலைமை முனாஃபிக்கினுடைய தன்மை. ஆகினால் நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்ற முடிவை மேற்கொண்டவர்களாக அவர்கள் செல்கின்றார். அப்பொழுது ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வழியில் பார்த்து கொண்டு, ஹல்லலாவே எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, எனது உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அதாவது நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். நபிகளாரின் முன்னால் இருக்கும் பொழுது எனது மனோபாவம் நபிகளாருக்கு பின்னால் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை முனாஃபிக்கிற்கு தானே அடையாளம். அந்த நிலை எவ்வாறு என்று சொல்லி பெருமானாரிடத்திலே விளக்கம் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் செல்கின்றேன் என்று சொன்னபோது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய நிலைமையும் அவ்வாறு தான் இருக்கின்றது என்று சொல்லி இருவர்களும் நபிகளாரிடத்திலே சென்று விளக்கம் கேட்டபோது நபிகளார் சொன்னார்கள், இந்த நிலைதான் மனிதனுக்கு எல்லா நேரத்திலும் இருக்கும். சில நேரத்திலே அவனுடைய ஈமான் உயர்ந்திருக்கும், சில நேரத்திலே தாழ்ந்திருக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் சமமாக ஈமானில் உயர்ந்த நிலையை அடைந்துவிட்ட ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் செல்லக்கூடிய வழிகளில் எல்லாம் மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வார்கள். அவர்களிடத்திலே முசாஃபஹா செய்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆகையினால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இறையச்சத்தினுடைய கவலையின் காரணமாக அவர்கள் அந்த கேள்விக்குரிய விடையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் முற்பட்டார்கள். இதே ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய இறையச்சத்தின் காரணத்தினால் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால், உஹது போர் நடக்கின்றது. நபிகளார் 3 விதமான காரணத்தை சொல்லி, இந்த 3 விதமான காரணத்திற்காக வேண்டி யாராவது
தங்களை நிறுத்தி வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த நிலைக்கு அவர்களுக்காக வேண்டி போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். முதலாவதாக, யாருக்கு கண் தெரியாதோ அவர்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம். அப்துல்லாஹ் இப்னு உம்ம மக்தூம் போன்ற சஹாபி, கண் தெரியாதவர்கள் போருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக, வாகனம் இல்லாதவர்கள் போருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக, யார் புதிதாக திருமணம் முடித்திருக்கின்றார்களோ இவர்களும் போருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகளார் அறிவிப்பு செய்து விட்டார்கள். உஹது போருக்காக வேண்டி சென்று விட்டார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புதிதான தம்பதி, திருமணம் முடித்திருக்கின்றார். அன்றுதான் தனது மனைவியிடத்திலே முதலிரவை முடிப்பதற்காக வேண்டி தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உஹது போரினுடைய நிலைமையினுடைய பிரதிபலிப்பு அவர்களுடைய காதிலே விழுகின்றது. சில தோல்விகள் இடையிலே ஏற்பட்டதின் காரணத்தினால் மக்கத்து காபிர்கள் இப்படி பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் விரண்டோடி விட்டார்கள். முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார், இஸ்லாம் அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியினிடத்தில் இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே இந்த விஷயம் கேட்டதற்கு பிறகு அவர்களினால் இருக்க முடியவில்லை. மனைவியினிடத்திலே எழுந்து சொன்னார்கள், என்னுடைய மனைவியை விட்டுவிட்டு அந்த நிலையை விட்டு தவிர்ந்து கொண்டு உடனே எழுந்து சொன்னார்கள், நான் எப்பொழுது இஸ்லாம் இல்லையோ நமக்கு மதிப்பில்லை, எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டதோ நமக்கு எந்தவித அந்தஸ்தும் இல்லை. இந்த இருவர்களை வைத்தும், இஸ்லாத்தை வைத்தும் நபியை வைத்தும் தான் நமக்கு அந்தஸ்தும் மதிப்பும். ஆகையினால் அதனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்று சொல்லி அறிய நான் செல்கின்றேன். ஒன்று நற்செய்தி கிடைக்கும், அல்லது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு வெற்றி செய்தி கிடைக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மனைவியினிடத்திலே சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார். உடனே ஆர்வமாக சென்றவர்கள் பார்க்கின்றார்கள், நபிகளாரை சுற்றி 70 பேர்கள் பாதுகாப்பிற்காக வேண்டி நிற்கின்றார்கள். நபிகளாருடைய பல் ஷஹீதாகிவிட்டது, உடைந்து விட்டது. நபிகளார் அந்த துக்கமான அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது எதிரிகள் எல்லாம் குதூகலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே போர் நடந்து கொண்டிருக்கின்றது. உடனே உள்ளே நுழைந்தார்கள், போரிட்டார்கள், எதிரிகளை கொலை செய்தார்கள், தாங்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். எதிரிகளையும் முடித்து விட்டார்கள், தாங்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். போர் முடிந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் காட்டித் தருகின்றான். நபிகளார் வந்து பார்க்கும் பொழுது அந்த வனாந்தரத்திலே எந்தவித தண்ணீருடைய முகாந்திரமும் இல்லாத அந்த இடத்திலே ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாசா கிடக்கின்றது. ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். பக்கத்திலே தண்ணீர் இருப்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார். இந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு 2 சஹாபிகளை நபிகளார் அழைக்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு சென்று ஹல்லலா எந்த நிலையில் போருக்காக வேண்டி வந்தார் என்பதை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார்கள். மனைவியினிடத்திலே அந்த 2 சஹாபிகளும் சென்றார்கள். ஹல்லலா போருக்கு வந்தாரே, எந்த நிலையில் இருந்து வந்தார் என்று சொன்ன போது மனைவி சொல்லுகின்றார்கள், என்னிடத்திலே அவர் வீடு கூடியிருந்தார், நாங்கள் தாம்பத்தியத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு வதந்தியான செய்தி எங்களிடத்திலே வந்தது. இதை கேட்டதற்கு பிறகு எழுந்து விட்டார்கள். அதே நிலையிலே என்னை துண்டித்து தள்ளிவிட்டு சொன்னார்கள், நான் தீனுக்காக வேண்டி என்னை அர்ப்பணிக்க செய்கின்றேன். ஒன்று சந்தோஷமான செய்தி வரும், அல்லது வெற்றி செய்தி வரும். இந்த இரண்டில் ஏதாவது, அதாவது தீனுல் இஸ்லாத்தினுடைய தியாகத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட இந்த போரில் வெற்றி கிடைத்து விட்டது என்று வரும், அல்லது ஹல்லலா மரணித்து விட்டான் என்ற இந்த 2 செய்தி வரும் என்று என்னிடத்திலே சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள். ஆனால் அவர்கள் சென்றது என்னிடத்திலே உறவு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பிரிந்து சென்றார்கள் என்ற அந்த செய்தி அந்த 2 சஹாபிகளிடத்திலும் அந்த பெண்மணி சொல்லி அனுப்பினார்கள். நபிகளார் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அவர்கள் குளிப்பு கடமையான நிலையிலே வந்து போரிட்ட ஒரே காரணத்தினால் அல்லாஹு தாலா மலக்குமார்களை வைத்து அவர்களை குளிப்பாட்டுகின்றான். ரசலுல் மலாயிகா என்று சொல்லி மலக்குமார்களின் மூலமாக அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான், அவர்களை தூய்மைப்படுத்தினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துவிட்டு வந்த அந்த சஹாபிகள் எதன் காரணமாக இதை செய்தார்கள் என்று சொன்னால்,
உள்ளத்தில் இறையச்சம் இருந்ததின் காரணத்தினால், அல்லாஹ்விற்கு பயந்து தனது வாழ்க்கையை மேற்கொண்டதின் காரணத்தினால் அந்த தன்மை அவர்களிடத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட தியாகத்தை செய்து வந்த அந்த இஸ்லாம் தான் இன்று நம்மிடத்திலே வந்திருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமாக எந்த அமல் செய்தாலும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையும் முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டும். அதுவும் ரமலானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயிற்சி. இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அதை அல்லாஹு தாலாவினுடைய தூதர் வரவேற்றிருக்கின்றார்கள். அது கம்மியானதாக இருந்தாலும் அமாலு அதுவமுஹா செய்யக்கூடிய செயல் அது நிரந்தரமாக இருந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல். நாம் செய்தோம், ரமலான் மாதத்திலே எத்தனையோ இபாதத்துகள் செய்தோம், ஆனால் அதனுடைய பிரதிபலன் ஏனைய காலகட்டத்திலே சிறிதளவாது இருக்க வேண்டும். நஃபில்கள், அதே போன்று சுன்னத்தான இபாதத்துகள் ஏராளமானவைகளை ரமலானிலே நாம் கஷ்டப்பட்டு செய்தோம், சிரமப்பட்டு செய்தோம். ஆனால் ஏனைய காலத்திலே ஃபர்லினுடைய அழைப்பு வருகின்றது, ஃபர்லுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுகின்றது. ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஃபர்லான தொழுகை உதாசீனப்படுத்துகின்றோம். இதை வைத்து, ரமலானை வைத்து என்ன பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொண்டோம்? மற்ற காலகட்டத்திலே ஃபர்லான இபாதத்தை செய்வதற்காகவே சற்று முனைய வேண்டும், முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வீணான நிலை உருவாகிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமே தாவூத் என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பை பாராட்டி சொல்வார்கள். அது காரணம் அதில் இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய நிரந்தர தன்மை இருந்தது. என்ன செய்வார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மற்றொரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள். ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மற்றொரு நாள் நோன்பை விட்டு வருவார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்படியே அவர்கள் நோன்பை காலம்பூராவும் வைக்கக்கூடியவர்களாக, அதாவது சௌமே தாவூத் என்று சொல்வார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்புக்கு அவ்வாறு நிலைமை இருந்தது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். ஏதோ ஆர்வம் வந்தது, ஆகினால் எல்லாம் ஒரே நேரத்திலே செய்து முடித்து விட்டான். பிறகு அதற்கு பிறகு அவசியமான கட்டாயமாக்கப்பட்ட கடமைகளில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவனை விட நஷ்டவாதி யாரும் இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை வரவேற்று சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜை முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு கேட்கின்றார்கள், பிலாலே, நான் சுவனத்தில் நுழைவதற்கு முன்பதாக உங்களை அங்கே காண்கின்றேன், உங்களிடத்திலே அப்படி என்ன அமல் இருந்தது? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நமக்கு தெரியும், ஒரு அடிமை, ஹபஷி என்று சொல்லக்கூடிய கருப்பினத்தை சார்ந்தவர்கள், ஆனால் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டதின் காரணத்தினால், இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலைக்கு அவர்கள் தங்களை ஆட்படுத்தியதின் காரணத்தினால் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு இருளையிலும் தந்து விட்டான். எப்படி பெரிய பாக்கியத்தை தந்தான்! நபிகளார் சுவனத்தில் நுழைவதற்கு முன்பதாகவே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே பார்க்கின்றார்கள். அதை வைத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், பிலாலே, எனக்கு முன்பதாகவே நீங்கள் சுவனத்தில் நான் இருக்க நான் காண்கின்றேன், என்ன ரகசியம், என்ன இபாதத் உங்களிடத்திலே அப்படி தனிப்பட்ட முறையில் இருந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது அதே இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான செயல்பாட்டை சொல்கின்றார்கள். என்ன இஸ்திகாமத், என்ன நிரந்தரமான செயல்பாடு அவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வேறொன்றும் பெரிதாக எந்த அமலையும் நான் செய்து விடலை நபியே, எப்பொழுது எனது ஒது முறிந்து விடுமோ உடனே நான் ஒது செய்வேன், எப்பொழுது ஒது செய்து விட்டேனோ என்னால் முடிந்த அளவு நஃபிலான தொழுகையை நான் நிறைவேற்றுவேன். இந்த இரண்டு செயலும் என்னிடத்தில் நிரந்தரமாக எனது வாழ்நாள் பூராவும் இருக்கின்றது. எனது உயிர் இதுவரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரை கூட நான் இந்த நிரந்தரமான இந்த அமலை செய்கின்றேன் என்று சொல்லி நபிகளாருக்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அமலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், இந்த இஸ்திகாமத்தை அல்லாஹ் விரும்பியதின் காரணமாக எனக்கு முன்பதாக சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கு தந்தான் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தியாகம் சர்வசாதாரணமானதா?
அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார்கள். ரமலான் தரக்கூடிய படிப்பினை அதுதான். எனக்கு முடியலங்க ஹஸ்ரத், நான் எப்படி இந்த செயலை செய்யறது? என்னுடைய சூழ்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை, எனது மனது சரிவரவில்லை, இந்த வியாபாரத்தை விட்டு எப்படி நான் பின்வாங்குவது? இது ஹராமாக இருக்கின்றது, இருந்தாலும் வேற வியாபாரமே தெரியலையே. இந்த சூழ்நிலை எனக்கு அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத நிலையாக இருக்கின்றது, இருந்தாலும் இதை விட்டு தப்பிப்பதற்குரிய வழி எனக்கு தெரியவில்லை, கஷ்டமாக இருக்கின்றது என்று சர்வசாதாரணமாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டுகின்றோம், ஹராமான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிரமத்தை மேற்கொண்டு, ஒரு கஷ்டத்தை மேற்கொண்டு நாம் அந்த விஷயத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு நாம் வெளியே வந்து விடுவது எவ்வளவு இலகுவான காரியம். அந்த கஷ்டத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன? ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை பட்டார்கள். அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் எல்லோரும் அவர்களுடைய எஜமான்கள் உள்பட அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். நாம் அறிவோம், உண்மையான செய்தி, சுடு மணலிலே போட்டு அவர்களை புரட்டி எடுத்தார்கள், கயிறால் அவர்களை கட்டி இழுத்தார்கள், முள்களில் போட்டு அவர்களை இழுத்துச் சென்றார்கள். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது கூட அவர்கள் ஈமானை சற்றளவிலும் ஈமானில் குறைவு ஏற்படவில்லை. அஹத் அஹத் அஹத், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் தனித்தவன், அவன் தனித்தவன், அவனுக்கு மட்டுமே நான் கட்டுப்படுவேன். எத்துணை இடைஞ்சல்கள், எத்துணை கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும் சரி, நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார்கள். சாதாரணமான கஷ்டமா? சொல்வதற்கு வேண்டுமானால் இலகுவாக இருக்கலாம், சிந்தனைக்கு கூட எட்ட முடியாத நிலை. அப்படிப்பட்ட தியாகத்தை மேற்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தந்தான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா வெற்றி பெற்றதற்கு பிறகு உள்ளே நுழைகின்றார்கள். சேர்ந்து நபிகளாருடன் உள்ளே நுழையக்கூடியது ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியத்தை, காபாவின் உள்ளே தொழுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ஹபஷி என்று சொல்லக்கூடிய அந்த கருநிற அடிமைக்கு இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டதின் காரணத்தினால், உயர்ந்த முயற்சியை மேற்கொண்டதின் காரணத்தினால், ஈமானுடன் வாழ வேண்டும் என்ற அந்த பிராசித்தியம், அந்த கஷ்டப்பட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த அந்தஸ்தை தந்தான். நபிகளாருடன் உள்ளே சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் காபாவின் மேலே ஏறி அவர்கள் பாங்கு சொன்னார்கள். இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால் எதை வைத்து தந்தான்? சாதாரணமாக அல்லாஹ் கொடுத்து விடுவானா? சஹாபாக்கள் சாதாரணமாக பெற்றுக் கொண்டார்களா? சஹாபாக்களுடைய தியாகங்கள் எவ்வளவு, அந்த தியாகத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதல்லவா அந்த விஷயம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்திருப்பான்? சஹாபாக்கள் சாதாரணமான கஷ்டப்படவில்லை. குர்ஆனிலே அவர்கள் கேட்கின்றார்கள், யகூலூன மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அவர்களுடைய சிரமம் அந்த அளவிற்கு இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவிக்கின்றோமே, இந்த ஈமான் கொண்டதின் காரணமாக இவ்வளவு சிரமத்தை நாம் அனுபவிக்கின்றோமே, நமக்கு என்றாவது விமோச்சனம் கிடைக்காதா? அல்லாஹ் என்றாவது நமக்கு உதவி செய்ய மாட்டானா என்று அவர்கள் கேட்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னான். எதையும் செய்வதற்கு துணிந்து விட்ட அந்த சஹாபாக்கள் துன்பத்தினுடைய உச்சக்கட்டத்தை எந்த அளவிற்கு அனுபவித்தார்கள் என்று சொன்னால், மத்தா நஸ்ருல்லாஹ் என்று சொல்லி இருப்பார்கள். அல்லாஹ்வே, உனது உதவி எப்பொழுது வரும், எப்பொழுது வரும், எங்களுக்கு எப்பொழுது நீ உதவி செய்து நீ எங்களுடைய இந்த கஷ்டத்தை நீக்கி வைப்பாய், இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருப்பதின் மூலமாக, இதற்காக வேண்டி தியாகம் செய்வதன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுமைகளில் இருந்து எங்களை எப்பொழுது பாதுகாப்பு தருவாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் விளக்கம் தருகின்றான். அலா நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு விளக்கி காட்டுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், மிக விரைவிலே அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வரும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். சாதாரணமான சிரமம் அல்ல. கந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த போருக்காக வேண்டி பாறாங்கல்லை உடைக்கும் பொழுது காஃபிர்கள் முன்னால் நின்று கொண்டு ஏளனப்படுத்துவார்கள். நபிகளார் சொன்னார்கள், அந்த பாறாங்கல்லை உடைக்கும் பொழுது அதில் தெரிக்கக்கூடிய அந்த நெருப்பை வைத்து நபிகளார் சொன்னார்கள், இந்த நெருப்பில் நான் கைசர் கிஸ்ராவினுடைய கோட்டையை காணுகின்றேன் என்று. மக்கத்து குறைஷியர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உண்பதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, பல நாட்களாக பட்டினி கிடைக்கக்கூடிய இந்த படாரிகளுக்கு கைசர் கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ரோம் நாட்டினுடைய ஆட்சியினுடைய கனவு இருக்கின்றது, எவ்வளவு பைத்தியக்காரத்தன்மை என்று சொல்லி
நபிகளார் சொன்ன இந்த வார்த்தைக்கு காபிர்கள் ஏளனப்படுத்தினார். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த தியாகத்தை பொருந்தி கொண்டதின் காரணத்தினால், அந்த தியாகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால், அதே ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி கைசர் கிஸ்ராவினுடைய வெற்றி கிடைக்கும் பொழுது எனக்கு அந்த நாட்டினுடைய ராணி எனக்கு மனைவியாக அமைய வேண்டும் நபியே என்று சொன்னார். இன்னொரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த மன்னனுடைய கரத்திலே கிடைக்கக்கூடிய அந்த காப்பு எனது கரத்தில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இரண்டு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருவேர்களுக்கும் நபிகளார் சொன்னார். அந்த சந்தர்ப்பத்தை ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அல்லாஹ் தந்தான். கைசர் கிஸ்ராவை வெற்றி அடைந்தார்கள். அனைத்து பொற்களும் அவர்களுடைய காலிலே கொண்டு வந்து கொட்டப்பட்டது. அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், இது நபிகளார் எனக்கு கொடுத்த வாக்கு, ஆயினால் இந்த வளையத்தை, இந்த காப்பை எனக்கு தந்துவிடுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அதே போன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு சஹாபி சொன்னார்கள், அந்த இளவரசியை நான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோதுதான் ஒரு நகைச்சுவையான செய்தி ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. அப்பொழுது சொன்னார்கள், அந்த பெண் வயதாகிவிட்டால், வயது முதிர்ந்த கிழவியாகிவிட்டால், காலங்கள் கடந்து விட்டது, நீங்கள் பழைய காலத்திலே ஆர்வமுடையவர்களாக நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னபோது, இல்லை, நபிகளார் தந்த வாக்கு என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தில் தருவான், இப்பொழுது நான் வயதாகிவிட்ட கிழவியாகிவிட்டேன் என்று சொல்லி அதே பெண்மணி அறிவித்து தந்தார்கள் என்று இடம்பெற்றிருக்கின்றது. என் கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய உன்னதமான அந்த நிலையை தந்திருப்பான். இதையெல்லாம் ஏன்? அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம், அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த இறையச்சம், இந்த மூன்று தன்மையை தான் இந்த ரமலான் நமக்கு படித்து தருகின்றது. ரமலான் முதலிலே அல்லாஹ்விற்கு எல்லா நேரத்திலும் அடிபட்டு நடக்க வேண்டும், அடிபணிந்து நடக்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு முன்னுரிமை தர வேண்டும். இந்த நிலை உருவாக வேண்டும். இரண்டாவதாக இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வாவுடையவனாக வாழ வேண்டும். எப்படி ரமலானில் பயந்து வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கை எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே, மனைவி கணவனுக்கு மத்தியிலே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே எல்லோருடைய கடமைகளையும் நிறைவேற்றுவதில் இறைவனை அஞ்ச வேண்டும். கணவனுக்கு அஞ்சினால் என்று சொன்னால் கணவன் பார்க்கும் பொழுது செயல்படுவார். மனைவிக்கு பயந்தான் என்று சொன்னால் மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவளுடைய கடமையை நிறைவேற்றுவான். மற்ற நேரத்திலே துரோகம் இழைக்க முற்படுவான் கணவன். அதே போன்று மற்ற நேரத்திலே மனைவி துரோகம் இழைக்க முற்படுவான். ஆனால் இறைவனுக்கென இருவர்களும் செயல்பட்டார்கள் என்று சொன்னால், மனைவி கணவனை பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்று சொன்னாலும் சரி, கணவன் மனைவியை பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்று சொன்னாலும் சரி, நோக்கம் ஒன்று, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்திலே அந்த எண்ணம் இருந்ததின் காரணத்தினால் இருவர்களும் எந்த நிலையிலும் யாருக்கும் துரோகம் செய்துவிடக் கூடாது, எந்த விதத்திலும் சரி என்று சொல்லி அந்த உன்னதமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமான இந்த குடும்பவியலிலே இப்படி இருக்கின்றது என்று சொன்னால், உலகத்திலே வியாபித்திருக்கக்கூடிய எத்துணை துறைகள் இருக்கின்றதோ, எத்துணை விஷயங்கள் இருக்கின்றதோ, அத்துணைகளிலும் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய முழுமையான ஹக்கை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இறையச்சத்தை கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் இந்த மூன்று தன்மைகளுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் நமக்கு எல்லா விதமான நல்ல குணாதிசயங்களும் பிறக்க வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக முதல் பத்தின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான தன்மை நீக்கப்பட்டு உள்ளம் தெளிவாக ஆகிவிட வேண்டும். உள்ளத்தில் இரக்க குணம் பிறக்க வேண்டும். எப்பொழுது இரக்க குணம், அந்த ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்குமோ, அதற்கு பிறகு பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை உருவாகும். பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதனால்தான் மறுமையிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே வேண்டுவானாம், யா அல்லாஹ், எனது பாவத்தை நீ மன்னித்து விடு என்று சொல்லி உலகத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லுகின்றானாம், என்னுடைய அடியான் என்னிடத்திலே மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை கேட்கின்றான், அவனை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்றான்.
ஆனால் மலக்குமார்களே, அவனுடைய பட்டோலை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவன் வாழ்நாளில் யாரையாவது மன்னித்திருக்கின்றானா? அவன் வாழ்நாளில் யாராவது செய்த கொடுமைகளை அவன் மறைத்து மன்னித்திருக்கின்றானா, மறந்திருக்கின்றானா? அவனிடத்திலே அந்த தன்மை இருந்ததா என்று நீங்கள் பாருங்கள். மலக்குமார்கள் ஆம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலிலே நம்மிடத்திலே அந்த குணாதிசயம் இருக்க வேண்டும். பிறரை மன்னிக்கக்கூடிய, பிறருடைய குற்றங்களை மறைக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தன்மை இருந்தது என்று சொன்னால்தான் அல்லாஹ்விடத்திலே கிருபை எதிர்பார்க்கலாம், அல்லாஹ்விடத்திலே மகஃபிரத்தை எதிர்பார்க்கலாம், அல்லாஹ்விடத்திலே செய்துவிட்ட தவறுக்கு பாவ மன்னிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். எல்லாவற்றையும் கிடைப்பதற்கு முதலிலே அந்த தகுதியை நம்மில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் சொல்லக்கூடிய விஷயம். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் தரக்கூடிய இந்த பாடத்தை ஏனைய காலகட்டத்திலே ஒரு பயிற்சியாக, இந்த பயிற்சி பெற்ற இந்த நிலையை மற்ற காலகட்டத்திலே வாழ்வாதாரமாக நாம் எடுத்துக்கொண்டு அதை செயல்பாட்டிலே இறங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியானாக திகழ்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானை அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த ரமலானை நாம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பது நமக்கு புரியும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகையினால் கடந்துவிட்ட ரமலானிலே எவ்வளவோ இபாதத்துகள் செய்தோம், எவ்வளவோ சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை மேற்கொண்டோம், எத்தனையோ சிரமத்திற்கு மத்தியிலே உள்ளத்தில் போராடி பல இபாதத்துகளை செய்தோம். அந்த இபாதத்தினுடைய பிரதிபலன்கள், அதனுடைய பிம்ப காட்சிகளாக ஏனைய 11 மாதங்களிலே அந்த செயல்பாடுகள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்ததென்று சொன்னால்தான் ரமலானை கொண்டு வெற்றி பெற்று விட்டோம். இல்லை என்றால் ரமலான் வந்தது சென்றது என்ற அடிப்படையில் தான் இருக்குமே தவிர ரமலானை வைத்து எந்தவித பிரயோஜனமும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மிக தெளிவாக விளங்கி கொண்டவர்களாக, கடந்துவிட்ட காலம் சென்று விட்டது, இனிமேலாவது வரக்கூடிய காலத்திலே அந்த ரமலானுடைய தாக்கம் ஏனைய காலத்திலே வரக்கூடிய அமைப்பிலே நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தரு புரிவானாக. அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொள்வோமாக. இறைவனுக்கு அடிபணிதலில், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதில் வெளிப்படையாக சொல்ல போனோம் என்று சொன்னால், ஹராமை ஏற்று, ஹராமை தெரிந்து விளங்கி அதை நன்கு புரிந்து இதை விட்டு விடுவதிலும், ஹலாலை தெரிந்து அதை ஏற்றுக்கொள்வதிலும், இந்த இரண்டிலும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எத்தனை இருந்தாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். இது ரமலான் தரக்கூடிய பாடம். அதே போன்ற இபாதத்துகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரமலானில் செலுத்தியது போன்று குறிப்பாக ஃபர்லான இபாதத்தில் எந்தவித குறைபாடுகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் ரமலான் தரக்கூடிய பாடம். இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்திற்கு தரவில்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய பட்டியலில் நம்மையும் இடம்பெறச் செய்து சுவனத்தில் உல்லாசமான வாழ்க்கையை தருவதற்கு காத்திருக்கின்றான். ஈமானுடைய பாக்கியத்துடன் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவான் என்பதை குர்ஆனுடைய அந்த வசனம் சுட்டிக்காட்டுவது போன்று நமக்கு விளங்க வைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகையினால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொண்டவர்களாக ரமலானில் பயிற்சி பெற்றதை ஏனைய காலத்திலே வாழ்க்கைக்கு தோதுவான விதத்திலே அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தரு புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.